மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் ஆட்டம் ஆரம்பம். மே மாதத்தின் பின் சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள். உயிரிழந்த துறைச்சேரி அதிகாரி மரணத்தில் திடீர் திருப்பம். கடும் நெருக்கடியில் அரசாங்கம். துறைச்சேரி நிதி மோசடி வெறும் தொழில்நுட்ப கோளாறு அல்ல, பின்னணியில் பாரிய சதித்திட்டம் அம்பலம். மீண்டும் அதிகரிக்கப்படும் மின் கட்டணம். வெளிவந்துள்ள அதிர்ச்சி தகவல். எரிபொருள் விலைகள் அதிகரிப்பா? அனுர வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. முதல் காலாண்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி. வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. மீண்டும் வெடிக்கும் அமெரிக்கா ஈரான் போர். அச்சத்தில் உலக நாடுகள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மீண்டும் மின்கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மின்கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 10% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என கூறியுள்ளார். அத்துடன் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுகமாக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இந்த மாதம் 10ஆம் தேதி அளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாக வழங்கிய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் நிலக்கரி விலைகள் அதிகரித்துள்ளமை மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றமையால் எரிசக்தி துறையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் பொதுமக்களின் சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 482 ரூபாயாக இருந்தாலும் அரசாங்கம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் ஊடாக 1 லிட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதால் நுகர்வோர் அதனை 382 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய முடிகின்றது. எனினும் எதிர்காலத்தில் சிறிய அளவிலான எரிபொருள் விலை அதிகரிக்க நேரிடலாம் என்றும், ஆனால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச நிவாரணங்களை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே எந்த ஒரு கட்டண அதிகரிப்பையும் மேற்கொள்ளாமல் 96% மின் நுகர்வோருக்கு மின்சார மானியம் வழங்க 18 பில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு கால படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை காலமாற்றத்தில் மறக்கடிக்க ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2029ஆம் ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரர்களை நாட்டுக்கு வர சொல்ல வேண்டும். ஆனால் சிவப்பு பொடியாணி பிறப்பித்தாவது அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதாக ஜனாதிபதி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் சகோதரர்கள் மற்றும் பிள்ளைகள் உறவினர்கள் குறுகிய காலத்தில் திரட்டிய சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இல்லையில் குறித்த சொத்துக்கள் நீதிமன்றத்தின் ஊடாக அரசுடைமையாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலக்கரி கொள்வனவு குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தற்போது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடிக்காரர்களை சிறைக்கு அனுப்பும் ஆண்டாக அமையும் என ஜனாதிபதி மே தின கூட்டத்தில் வெளியிட்ட அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான கோப்புகளை அனுர அரசு மீண்டும் தூசி தட்டியுள்ளது. குறிப்பாக மே மாதத்தின் பின் முக்கிய புள்ளிகள் பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர் என அனுர அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
துறைச்சேரியின் 2.5 மில்லியன் டாலர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி அவரின் உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என திறன் தகுல அமைப்பின் உறுப்பினர் சட்டத்தரணி ஷிரால் லக்திலக கோரியுள்ளார். நிதியமைச்சின் அதிகாரியின் மரணம் ஒரு தற்கொலை என சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஆனால் அதன் பின்னணியில் உள்ள மர்மங்களை கண்டறிய வேண்டும் என்றும் சட்டத்தரணி ஷிரால் லக்திலக வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் தாஜ்தீன் மரணம் போன்ற சம்பவங்களில் ஆரம்ப கட்ட சட்ட வைத்திய அறிக்கைகள் தவறாக இருந்த வரலாற்றையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் இந்த 2.5 மில்லியன் டாலர் மோசடி குறித்து கடந்த 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல எனவும் 9 தடவைகள் நிதி பரிமாற்றம் இடம்பெற்றிருப்பது திட்டமிட்ட திருட்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது குறித்த ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிச ஆகியோரிடம் உளவியல் ரீதியான மரண பரிசோதனையை முன்னெடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். துறைச்சேரியின் 2.5 மில்லியன் டாலர்கள் காணாமல் போன சம்பவம் வெறும் தொழில்நுட்ப கோளாறு மாத்திரமல்ல, அது உள்ளிட்ட துணை மற்றும் அரசியல் வர்த்தக வலைப்பின்னல்களின் திட்டமிட்ட செயல்பாடு என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடியானது மிகவும் நுணுக்கமான பிசினஸ் இமெயில் மோசடி என்பது நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டைப்போ ஸ்குவாட்டிங் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உத்தியோகபூர்வ முகவரியில் உள்ள ஒரு சில எழுத்துக்களை மாற்றி போலியான விலைப்பட்டியல் மூலம் இந்த பணம் திருடப்பட்டுள்ளது. துறைச்சேரியின் கணினி கட்டமைப்பு வழங்குனரான எனபல் நிறுவனம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியே, அதாவது பணம் செலுத்தப்படுவதற்கு முன்னரே இந்த மின்னஞ்சல் முகவரி போலியானது என வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே இவ்வாறான தெளிவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் அதனை பொருட்படுத்தாமல் 2.5 மில்லியன் டாலர் போன்ற பாரிய தொகையை செலுத்தியது வெறும் கவனக்குறைவா அல்லது திட்டமிட்ட சதியா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. கணினி கட்டமைப்பின் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்த பின்பும் இந்த மோசடியான பரிவர்த்தனை இடம்பெற்ற அனுமதித்தது அவர்களின் திறமையின்மையை அல்லது மோசடிக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட மறைமுக ஆதரவை காட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இவ்வருடத்தின் முதல் 3 மாதங்களில் 19,600 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் மாத்திரம் சுமார் 6,233 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதில் தனியார் மற்றும் வணிக வாகனங்கள் உள்ளடங்குவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கடந்த வருடத்தின் முதலாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தின் முதலாவது காலாண்டில் வாகன இறக்குமதி செலவு 900 வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் மீண்டும் வெடிக்கும் சூழல் நிலவுவதாக ஈரானிய மத்திய கட்டளையகத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது ஜாபர் அசாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா எந்த ஒரு உடன்படிக்கையோ அல்லது ஒப்பந்தத்தையோ மதிப்பதில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆகவே ஏதேனும் முட்டாள்தனமான செயலில் ஈடுபட முயன்றால் அதை எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் தொடங்கிய போரில் தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் அணுசக்தி தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடப்பதில் இழுபறி இருந்து வருகின்றது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் இரு நாடுகளிடையே பதற்றம் நீடித்து வருகின்றது. இதனிடையே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரித்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.